6/18/2025 கார்த்திகை திங்கள் 3ஆம் நாள் சதுர்த்தசி தேய்பிறை சதுர்த்தசி திதி. மற்றது சுவாதி நட்சத்திரம். நாங்கள் செவ்வாய்க்கிழமை வரும் வேதாந்தம் சொல்லுவேன். இது வேதாந்தத்தை சைவத்தினுடைய வேதாந்தம், சைவ வேதாந்தம் என்பதில் நாங்கள் உபநிடதங்களை பார்த்து கொண்டு வந்த நாங்கள் கைவல்ய உபநிடதம் பார்த்து முடிச்சு இப்போ தைத்திரிய உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தைத்திரிய உபநிஷதத்தில் நாங்கள் பார்த்த முதல் கதை எங்களுக்கு தெரியும். தத்திரி புறாக்கள் என்று சொல்லுவார்கள். தத்திரி புறாக்களிலிருந்து வந்தது என்றுதான் தைத்திரிய உபநிஷத். இது கதை என்னென்று கேட்டால், ஒரு குருவானவர் மாணவர்களுக்கு அவர்கள் படித்தது எல்லாம் கக்கும்படி கூற, பிறகு அந்த கக்கினதை மற்ற தத்திரி பொருட்களின் வடிவமாக உட்கொண்டதென்று கதை இருக்குது. அது கதை உருவகம். புறாக்கள் என்ன செய்யும்? பலவேறு இடங்களுக்கும் பறந்துபட்டு போய் பல்வேறு தானியங்களையும் பொறுக்கி கொண்டு வந்து அதை கக்கி எடுத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டும். பார்த்திருக்கிறீங்களோ? அப்ப இது ஒரு குருவானவர் தன்னுடைய குருகுலம், இவர் ஒரு குருகுலம் வைத்திருந்திருக்கிறார். ஏனென்றால் இடையில ஒரு பிரார்த்தனை வருகிறது, எனக்கு எல்லா திக்குகளிலிருந்து மாணவர்கள் வர வேண்டும், மனவடக்கமுள்ள மாணவர்கள் வர வேண்டும், ஒளி பொருந்திய மாணவர்கள் வர வேண்டும், எல்லா திக்கிலிருந்தும் என்னுடைய அதற்கு தக்கதாக எனக்கு பொருள் வளங்கள் வேண்டும், பசுக்கள் வேண்டும், செல்வம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்றெல்லாம் கேட்பார். அது ஒன்றுல வரும். அப்ப அவர் ஒரு குருகுலன் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார். அதே மாதிரியாக அது பார்த்து நாங்கள் பிற்பகுதியில இந்த குருகுலத்துல படிப்பு முடித்து வெளியேறுகிற மாணவனுக்கு கன்வெகேஷன் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள், கொடுக்கிற அறிவுரை வரும். நீ எல்லாம் படித்துட்டாய், சமூகத்துல போய் எப்படி வாழ வேண்டும், இந்த படித்ததுல சந்தேகங்கள் வந்தால் யாரை நாட வேண்டும், எப்படி அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கிற இந்த ஒரு கன்வெகேஷன் ஸ்பீச் ஒன்று இருக்குது இந்த உபநிஷத்துல. அப்ப இது இந்த குருகுல வாத்தியார் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு குருகுலத்துல நான் இருந்து இப்ப உங்களுக்கு சற்சங்கத்துல சொல்லி தருகின்றேன், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் இடையிடையிலே எங்களுக்கு வாய்ப்பு வருகின்ற பொழுது வெளியில இருந்து யாராவது வந்தால் அவர்களும் வகுப்படுகிறார்கள். முந்தையெல்லாம் எங்களுக்கு சரஸ்வதி அம்மா, அவ தயானந்த சரஸ்வதியினுடைய சிஷ்யை, அவ இலங்கையை சேர்ந்தவ, இந்தியாவில் இருக்கிறார். அர்ஷ வித்யா என்பது அவர்களுடைய பாரம்பரியமா சொல்லுவார்கள். தயானந்த சரஸ்வதியோட படிச்ச வேதாந்தம். அவ வந்திருக்க இங்க 2 முறை வந்திருந்து 2-3 மாதங்கள் தங்கி இருந்து எங்களுக்கு கணக்க படிப்பிச்சவ. உங்களை சில பேர் வந்து படித்து பயன்பெற்றிருக்கிறீர்கள். அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சண்முகவேலையா வந்து அவர் இந்த வகுப்புகள் எடுத்து 3 மாதம் தங்கி இருந்து எங்களுக்கு சித்தாந்த சமய விளக்கங்களை தந்திருக்கிறார். சில வேளைகளில் வெளியில போகைக்குள்ளே நீங்கள் படிக்கலாம். எங்களுடைய மகன் வாசுதேவன் இந்த முறை காசிக்கு போன பொழுது அங்கே ஒரு மதுசூதன் என்பவரிடம் அவர் அந்த யாத்திரையின் போதே சில வகுப்புகள் படித்து வந்தது. போய் படிச்சுட்டு வர்றது. போய் படிச்சுட்டு வந்தா என்ன செய்வோம்? கேட்போம், என்ன படிச்சது, என்ன அங்க சொன்னார்கள். ஏனென்றா எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் அங்கே இருக்கலாம், எங்களுக்கு தெரியாத உத்திகள் இருக்கலாம், எங்களுக்கு விளங்காத பகுதிகள் அங்கே இலவ விளங்கப்படுத்தியிருக்க, அதை சொல்லு என்று கேட்கிறது வளமை. அதுதான் நடந்திருக்குது. இவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய குருகுல மாணவர்களை இங்கே சொல்லுவார்கள் ஒரு அப்ரெண்டிஷிப்பாகவோ அல்லது இந்த கோ புரோகிராம் என்று சொல்லுவார்கள், இங்க படிக்கின்ற பொழுது என்னிடத்துல போய் பழகி படித்து வருவது ஆகவோ வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பி அந்தந்த இடங்களிலே அவர்கள் பெற்று வந்த ஞானத்தை தன்னுடைய இருக்கின்ற மாணவருக்கு முன்னாலே திருப்பி சொல்ல சொல்லி அதை பதிவு செய்து தந்திருக்கிறார். அதுதான் தைத்திரிய உபநிடதம். அதுன்ற பழக்கம் புரிஞ்சு கொள்ள வேணும். எல்லா சம்பிரதாயங்களும் வருகிறது. தைத்திரிய உலகத்துல முதலாவது சிக்ஷாவல்லி என்று சொல்லி அதுல 5 விதமான பகுதிகள் கிளைகள் இருக்கின்றன என்று சொன்னேன். அந்த 5 விதமான உபாசனைகள் கிளைகளுக்கும் ஒவ்வொரு பெயர், டெக்னிக்கல் வேர்ட் சொன்னேன். நாங்கள் அதை விளக்கி பிறகு பார்த்தோம். ஒன்று அதிலோகம் என்று சொன்னேன்.
ஒரு ஆன்மா நாட்டவும் தேவையில்லை. கடவுளை பற்றி கதைக்கிறதோ அல்லது அதை பற்றி சிந்திக்கிறதோ, கோயில் போறது, குளம் போறது, மூக்க பிடிக்கிறது, தியானம் செய்யறது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை அவதானித்தால், இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் என்று இப்ப சொல்லுகிறார்கள். இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு மெடிடேஷன், ஒரு வகை மைண்ட்ஃபுல்னஸ். பிரக்ஞையுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருத்தல், நடப்பதை பார்த்தல். எல்லாம் நடக்கும். வீட்டில் குழந்தைகள் பிறக்கும், பேரப்பிள்ளைகள் பிறப்பார்கள், பெரியவர்கள் இறப்பார்கள், குழந்தைகளுக்கு நோய் வரும், பெரியவர்களுக்கு நோய் வரும், துன்பம் வரும், இழப்பு வரும், பொருள் வரவு வரும், கல்யாணம் வரும், சந்தோஷம் வரும், பாட்டி வரும், ஃபங்க்ஷன் வரும், உலகத்தில் மழை வரும். இப்போ வெதரை பாருங்க, இந்த காலநிலை மாற்றத்தை பார்த்து கொண்டிருப்பதில் ஒரு இது இருக்கல்ல. கிருஷ்ணா சொல்லுவார், மாறுகின்ற பருவகாலங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்றுவார். பிறகு காலங்களில் நான் வசந்தம் என்றுவார், மலைகளில் நான் இமயம் என்றுவார், ஆறுகளில் நான் கங்கை என்றுவார், விருட்சங்களில் நான் அரசமரம் என்றுவார். சொல்றாருல்ல. அப்படி இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. காத்து வீசுது, மழை பெய்யுது, வெள்ளம் வருகுது, புயல் வருகுது, சுனாமி வருகுது, இறப்பு வருகுது, யுத்தம் வருகுது, இடம் பெயருது, மக்கள் ஓடுறார்கள், ஆடுறார்கள், பாடுறார்கள், அலறுகிறார்கள், எல்லாம் நடக்குது. எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பதனாலே ஒரு ஞானம் வரும். அதனூடாகவும் அந்த இது வரும். அதான் அதிலோகம். இரண்டாவதாக அதிஜௌதிஷம். ஜௌதிஷம் என்றது ஜோதி, அக்கினி வளர்த்தல், கிரியை செய்தல், ஹோமம் செய்தல், பூசை செய்தல், மந்திரம், உச்சாடனம், பூஷை, இவற்றையே செய்து கொண்டிருப்பதனாலையும் ஒரு ஞானம் வரும். அது அதிஜௌதிஷம். அடுத்தது அதிவித்யம், படிப்பு. வேதாந்தத்தில் அது மிகவும் முக்கியம். வேதாந்தத்தில் முத்தியை சொல்லுவார்கள் விவேக முத்தி. இந்த நூல்களை படித்து அப்பியசித்து பெரியவர்களிடம் குருமாரிடம் கேட்டு அதன் பொருளை சிந்தித்து நிதித்தியசனம் செய்து, சிரவணம் ஸ்மரணம் நிதித்தியசனம் என்று சொல்லுவார்கள். சிரவணமண்டா கேட்டல், மனநமண்டா மனதிலே பதித்தல், நிதித்தியசனமண்டா அதை அப்பியசித்து அதை உள்வாங்குது. இப்படி அந்த நம்ம நூல்களை படிச்சு படிச்சே ஒரு வழி இருக்கு. சில பேர் அப்படித்தான் சொல்லுவார்கள். கைவல்ஞான சுவாமி அப்ப நீங்கள் காத்திருக்கிறோம் நாங்கள். அதுவும் எங்களுடைய தத்திரிய புறாம இருந்தான். நாங்கள் அவரை கூப்பிட்டு வச்சு சில உபநிஷதங்களை, சில வார்த்தைகளை கைவல்யத்தை கேட்டோம். அப்படி அவருடைய மரபிலே, சங்கர வேதாந்த மரபிலே படிப்பு முக்கியம். இந்த வேதாந்த சூத்திரங்கள், படிப்புகள், அதுகெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சு படிச்சு படிப்பினால வாரது. அது அதிவித்யம். வித்யண்டா படிப்பு. அதிப்பிரஜம். ஐயோ, லம்போதரனுக்கு என்ன, அவர் டாக்டர், அங்கே வைஃபும் வேலை செய்கிறா, அங்கே அவர் இருந்து விடிய காத்தால வேலை இல்லை, இப்படி இருந்து கதைச்சு கொண்டிருப்பார். சச்சங்கத்தில் வாரவைக்கு என்ன, அவையும் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகல், எல்லாம் 60, 70, அவைக்கும் வேற வேலை இல்லை, கேட்டுக்கொண்டிருப்பினோம் என்று சொல்றாக்கள் இருப்பினமோ இல்லையோ. அவை என்ன செய்வினம், விடிய காத்தால எழும்பி வேலைக்கு போக வேணும், உழைக்க வேணும், பிள்ளைகளை கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட வேணும், முடிஞ்சு வரைக்க கூட்டிக் கொண்டு வர வேணும், அடுத்த கிளாஸுக்கு கூட்டிக் கொண்டு விட வேணும், சமைக்க வேணும், வீட்டில் இருக்கிற வயசானக்களை பார்க்கணும், மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் கூட்டிக் கொண்டு போகணும், பிள்ளைகளுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், கராட்டே கிளாஸ், மியூசிக் கிளாஸ், எத்தனை இருக்குது. ஓடி ஓடி உழைத்து இதெல்லாம் செய்து பிள்ளைகளை வளர்த்து அதங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களுக்கு வீட்டுல சுவாமி படத்துக்கு விளக்குக்கு வைக்க கூட நேரம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இல்லையா? நாங்களும் அவையை பற்றி சில வேலை கொஞ்சம் எள்ளலாக நக்கலாக கதைக்கிறது உண்டு இல்லையா? ஆனா அதுக்குள்ளாலையும் ஒரு ஞானம் வரும். அதிப்பிரஜம். பிரஜமண்டா பிரஜகண்டா பிள்ளைகள், பிரஜகள், மக்கள், பிள்ளைகள், பிரஜகள். இதான் வள்ளுவர் சொன்னார், இயல்பானான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்றார். தண்டதண்ட இயல்புக்கு, தண்டதண்ட வளத்துக்கு, தண்டதண்ட அறிவுக்கு, தண்டதண்ட ஆற்றலுக்கு தக்கபடி முயன்று கஷ்டப்பட்டு, ஹேண்ட் மவுத் நீங்க சொல்றது, கையில வாரது வாயில போக அங்க கரைஞ்சு போகுது. அப்படி அப்படி முயன்று கஷ்டப்பட்டு இந்த இல்வாழ்க்கையை நடத்துபவன் முயல்வார்கள். இந்த ஆத்மீகத்துல போய் மூக்க பிடிச்சு கொண்டிருக்கிறது, தியானத்துக்கு போறது, ரிஷிகேஷுக்கு போறது, கைலாசத்துக்கு போறது, அந்த டிக்கெட் எடுத்து இந்த தீட்சை, அந்த பிளேட் எடுத்து அந்த இது, இந்த அபிஷேகம், அந்த இப்படி எல்லாம் ஓடி திரிகிற அந்த தவன் செய்கிற ஆக்கள்
காடுகளில் சரித்து நாடுகளில் பூக்குள் என்று எல்லாம் படிச்சிருக்கிறோம். நாகமல புக்கு இருந்தன் தாகம் முதல் தவிந்தம் இப்படியெல்லாம் இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் விட எல்லாம் தலை என்றா எல்லாவற்றிலும் மேலானவன் என்று சொன்னார். அது அதிப்பிரஜம், அதாலையும் ஞானம் வரும். அடுத்தது சொன்னார் அத்தியாத்மம், ஆத்ம விசாரம். நானார், இந்த உயிர் எது, எங்க இருந்து வந்தது, எங்க இருக்குது, எப்படி போகுது, ஞானார் என்னுள்ளமார் என்று மாணிக்க வாசகர் படிப்பார் இல்ல, அதான இவரை ஞான மார்க்கம் என்று சொல்றது. ஞானார் என்னுள்ளமார் என்ற பாட்டு ஒன்று இருக்குல்ல, சிவகுமார் இருக்கிறீங்களோ? இல்ல, அந்த பாட்டு ஞாபகம் வருதா உங்களுக்கு? நானார் அந்த பாடல் உண்டு, திருவாசகத்துல இருக்கு, பக்கத்துல புஸ்தகத்தை காணல. ஓகே, அந்த பாடல் இருந்தா எடுங்க. அது அப்படி அது அத்தியாத்மம். அப்படி வெவ்வேறு வழிகளில இந்த ஞானம் வருகிறது. ஞானத்தினூடாகத்தான் ஒருவன் உண்மையை, மெய்யை, சத்தியத்தை, பிரம்மத்தை, சிவத்தை அடைகிறான். அப்ப சிவத்தை அணுகுதலும் அறிதலும் தனியே பூஜையால் வருவது அல்ல, தனியே கிரியைகள் ஹோமங்களினால வருவது அல்ல, தனியே படிப்பினால வருவதும் அல்ல. தனியே வரும், அந்த அதால வேற மார்க்கங்களும் இருக்கு. சில பேர் சிவத்தை படிங்கோ. என்னுள்ளமார் ஞானங்களால் என்னையார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உம்பலி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. அருமை அருமை, இதுதான் சத்சங்கம். அப்ப இது மாணிக்கவர அத்தியாத்ம நானாரின் உள்ளமார் ஆத்மாபிசாரத்தினால அணுகிறது, அது ஒரு வழி. மற்றது படிப்பினால, புஸ்தகத்தினால, இந்த பகவத்கீதையை படிச்சோ, பிரம்மசூத்திரத்தை படிச்சோ, அல்லது சைவ சித்தாந்தம் படிச்சோ, அல்லது வேதாந்தம் படிச்சோ, படிப்பினூடாகவே அந்த ஞானத்தை அடைகிறது இன்னொரு வழி. பூசைகள், கிரியைகள், வழிபாடுகள், யாத்திரைகள், அதுகளினால் அடைகிறது இன்னொரு வழி. வீட்டில் பிள்ளைகளை பெற்று கல்யாணம் கட்டி ஓடி ஆடி கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு வளர்த்து ஆளாக்கி அந்த இல்லற கிரிய இதுகளோடையே அல்லல் பட்டு ஆட்டாது போகிற அந்த அதுக்குள்ள அளவார ஞானம் இன்னொரு வழி. இது ஒன்றிலுமே அக்கறை இல்லாமல் தனியே உலகத்தை பார்த்து இப்படி நடக்குது என்று பார்த்து கொண்டிருந்து அதால வர்றது இன்னொரு வழி, மைண்ட்ஃபுல்னஸ். இப்படி வேறு வேறு வழியாக சிவத்தை அறிதலும் அணுகுதலும் உண்டு. இது தைத்திரிய உபனிஷத்துல மிக முக்கியமான ஒரு வித்தை, மிக முக்கியம். அதிலோகம், அதி ஜோதிஷ், என்ன அதி ஜௌதிஷம், அதிவித்யம், அதிப்பிரஜம், அத்தியாத்மம். இந்த 5 விதங்களை சொல்லுது. பாருங்க, நாங்கள் ஒன்றைத்தான் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றை பிடிச்சால் கூட இறைவனிடம் வந்து சேர்ந்து விடலாம், மெய்யை அடையலாம் என்றதான் அந்த தைத்தியத்தில் முதல் பகுதியில நாங்கள் பார்த்தது. அது முதலாவது. அதை தடுக்கா மீட்டுக் கொண்டோம் இன்றைக்கு. அதுக்கு பிற்பாடு இந்த அவர் தன்னுடைய குருகுலத்துக்கு தான் நல்ல பிரம்மச்சாரிகள் தடையின்றி வர வேண்டும், எல்லா திக்குகளிலிருந்தும் வர வேண்டும், இந்திரியங்களை அடக்கமுள்ள வல்லமை உள்ள பெற வேண்டும், மற்றது எனக்கு அதுக்குரிய செல்வங்கள் வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி தன்னுடைய பாடசாலையை தொடங்குறதுக்கு அந்த வருடம் தொடங்கியக்குள்ள அவர் சொல்றார். இனாகுரேஷன் என்று சொல்லுவோம், அல்லது என்ன சொல்றது, ஸ்கூல் சைம் அந்த ஓப்பன் ஹவுஸ் மாதிரி வைக்கிறது இருக்கல்லோ, அடுத்த மாணவர்கள் போய் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்து டீச்சர்ஸை பார்த்து கதைத்து வருகிறது, அந்த மாதிரியான ஒன்று. அடுத்ததாக காயத்ரி வித்தையை சொன்னார். காயத்ரி வித்திலையும் அந்த வித்தையை சொல்லிக்கல, அந்த வித்தையுடைய முதல் எழுத்துக்கள் பூர் புவ சுவ மக ஜன தப என்றெல்லாம் இருக்குதான் இந்த முன்னெழுத்து. அதை வியாகிருதி என்று சொல்லுவார்கள். வியாகிருதி என்றா பிரிஃபிக்ஸ். அதை வச்சு சொன்னார். பூ என்றால் என்ன, புவ என்றால் என்ன, சுவ என்றால் என்னன்னு வெவ்வேறு பரிமாணங்கள்ல சொன்னார்.
வெவ்வேறு பரிமாணங்கள்ல சொன்னார். அப்ப முதல் சொல்ல சொன்னார், இது எல்லாம் ஒன்றுல சொல்லுவார். அது பூவென்றால் இந்த பூலோகத்தை குறிக்குது, பூவ என்றால் அதுக்கு அடுத்த லோகத்தை குறிக்குது, சுவ என்றால் அங்க அதுக்கு அடுத்த ஸ்வர்கலோகத்தை குறிக்குது, மக என்றால் அது பிரம்மலோகம் அல்லது பரலோகத்தை குறிக்குது என்று ஒரு விளக்கம் சொன்னார். இப்படி பலவிதமான விளக்கங்கள் காயத்ரியில். நாங்கள் அதை காயத்ரி வித்தை என்று இதில் இருக்கிறது ஒரு பகுதி வியாகிருதிக்கு. நாங்கள் பிறகு த பாடி ஆஃப் தி காயத்ரி மந்திராண்டு இருக்குது. த பாடி என்றால் அதன் உள்ளடக்கம், அதையும் நாங்கள் பார்த்து நாங்கள் பொதுவாக பர்க என்றால் ஒளி என்று கருத்து. அப்ப அந்த தியாயோன பிரச்சோதஜாத் என்று சொல்றது. அப்ப இது சிவபிரம்மம், அது சூரியன், அதுல இருந்து வருகிற ஒளி சிவசக்தி. அந்த சிவசக்தியானது என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற சிச்சக்தி. அந்த சக்தியில இச்சா கிரியா ஞானா சக்தி என்ற மோட்டிவேஷன் என்ற ஆக்ஷன் என்ற நாலேஜ், அது சிவத்தினுடைய மோட்டிவேஷன் ஆக்ஷன் அண்ட் நாலேஜ். அது என்னுடைய ஆத்மாவினுடைய மோட்டிவேஷன் ஆக்ஷன் நாலேஜோட தடையற பொருந்தி என்னை வழி நடத்துவதாக. அதுதான் சிவ காயத்ரி என்று சொல்லுவோம். இப்படி சொல்றது அது சூரியனுக்குரிய வழக்கம் இல்லை. இது காயத்ரி வித்தை. இதான் நாங்கள் கடைசியாக பார்த்தது என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த காயத்ரி வித்தையை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். இதிலே ஒரு பகுதி அந்த வியாகிருதியை மட்டும் வச்சு சொல்வதாக இருந்தது. இனி நாங்கள் அடுத்த இதை பார்க்கலாம். என்ன இதுல நாங்க பார்த்தது ஆதிஜேனவாசர்யே, அது பார்த்துட்டோம். மகைரி பிரம்மண சர்வே வேதா மகேஜந்தி பூரிதிவை பிராண, அந்த ஒவ்வொரு இதுகளையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்க வேணும். இதுதான் கடைசி, இந்த இதுடைய கடைசி. இதுல மற்ற இதுல வித்தியாசமாக இருக்குது. இந்த இதுல வர்ற முதல் இந்த ச ய ஏஷோந்தர் ஹிருதய ஆஹாச என்பது உண்மையில அது நிறைவு சுலோகம். இங்கே அடுத்த அத்தியாயத்துல போட்டிருக்கு. சில புத்தகங்கள்ல அது முதல் அத்தியாயத்துல வரும். சாய யாராவது படிக்க போறீங்களா? தமிழ் மாணவன் என்ன படிங்க? தய ஈஷோன்யதர்தாய ஆகாஷः தஸ்மின்யம் புருஷோ மனோமயः அம்ருதோ ஹிரண்மயः அந்தரேன சாலுக்கே ய ஈஷ ஸ்தான இவாவலம்பதே சேந்திரயோனிஹி யாத்ராசௌ கேஷந்தோ விவர்த்ததே வியாபோஹ்ய ஷீ சக்கபாலே. ச ய ஏஷோந்தர் ஷ ய ஏஷோந்தர். ஹிருதய ஆகாச தஸ்மின்னயம் புருஷோ மனோமய ச ய ஏஷோந்தர். அந்த பிரிக்கிற சொல்லுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா தமிழ்மான்? ச என்பது இத்தோடு என்று அதோட சேர்த்து சொல்றதுதான் ச ய ஏஷோந்தர். ஹிருதய ஆகாச, இந்த இருதயத்துக்குள்ளே ஒரு வெளி இருக்குது, அதான் ஹிருதய ஆகாச. அதைத்தான் சிதாகாசம் என்று சொல்லுகிறோம். இந்த ஹிருதயத்துக்குள்ள, ஹிருதயம் என்பது ஹிருத் என்ற வேர்ட்ல, ரூட் வேர்ட்ல இருந்து வந்தது ஹிருதயம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இதுல இருந்தால் ஹார்ட் வந்தது. ஹார்ட் என்று சொல்றதല്ലോ ஆங்கிலத்தில். இதெல்லாம் ஹிரு என்ற சொல்லில இருந்து வந்தது, ஹிருத். ஹிருத்தய. அப்ப நாங்க சொல்ற ஹார்ட் எங்களுடைய ரத்தத்தை அமுக்கி பம்பு என்ற தசை, அது ஹார்ட். இதுல சொல்ற ஹிருதயம் அது அல்ல, இது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஹிருதயம்.
ஹிருத்தய ஆகாச, இந்த நடுநெஞ்சின் மத்தியிலே, நாவிக்கு மேலே இங்க வந்து நடுநெஞ்சின் மத்தியிலே தாமரை போல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இருக்குது. இது கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேன் பண்ணி பார்க்க இயலாது, டிசெக்ட் பண்ணி பார்க்க இயலாது. இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று சொல்றது. நடுநெஞ்சில இருக்குது, சற்றே வலப்புறமாய் சாஞ்சி இருக்குது. இப்ப பலருக்கும் அது கவிழ்ந்திருக்கிற தாமரை மொட்டு போல இருக்கும். ஆத்ம சாதனையில் முயன்று வர அது நிமிர்ந்து மலரும். அதன் நடுவிலே ஒரு வெளி இருக்குது, அதுதான் சிதாகாசம். அதிலே தான் நடனம் செய்கின்றான் இறைவன். அப்படித்தான் எங்களுடைய விளக்கம். இது வந்து தஹர வித்யை. இதுவும் இன்னொரு வித்தை, இன்னொரு டெக்னிக், தஹர என்றது. அப்ப இந்த ஹிருதய ஆகாத என்று போட்டு அது சொல்றார். தஸ் மின் அயம் புருஷோ. புருஷோ, அதில் ஒரு புருஷன் இருக்கிறான், அதுக்குள்ள ஒருவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? மின் அயம், ஒளி பொருந்தியதாக இருக்கின்றான். மனோமயன், மனோமயனாக இருக்கின்றான். மனோமயமாக இருக்கின்றான். அடுத்தது என்ன வருகிறது? அம்ருதோ, அமிர்தம். அமிர்தம் என்றால் என்ன? அமிர்தம் என்றால் என்ன கருத்து? மரணமில்லா பெருவாழ்வு அமிர்தம். மிருஜோமா அமிர்தம் கமய. மரணமில்லா பெருவாழ்வு அமிர்தம். இனிமையானது, சுவையானது, அருந்த அருந்த தெவிட்டாதது. ஆறாவமுதே அளவிலா பெம்மானே என்று மாணிக்கவ சொல்றார். அது அமுதம். அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாதது அமுதம். மரணமில்லா பெருவாழ்வை தருவது அமுதம். அப்படிப்பட்ட அமிர்தமயமானது அது. ஹிரண்மய, ஹிரண் என்றா பொன், பொன்மயமானது. அதான் பொன்னம்பலம் என்று சொல்றோம். இந்த ஸ்பேஸ பொன்னம்பலம் என்று சொல்றோம். பாத்தீங்களா? ஹிரண்மய. அந்தரேன தாலிகே. அந்தரேன தாலிகே என்றால் அதுதான் கடைசியாக இருப்பதன் நினைக்கிறேன். அந்தரேன தாலிகி, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்தரேன, அந்தரண்டா உள்ளுக்கு. ஆமா, பாத்தீங்களா? பிடிச்சிட்டா. அந்த கரணங்கள் மாதிரி இது அந்தரேன, உள்ளுக்கே இருப்பது. பாருங்க, ஹிருதயத்துக்குள்ளே ஆகாசம், அது ஒளிமயமானது. அங்கே ஒரு புருஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் மனோமயமானவர், அமிர்தமானவர். அமிர்தமண்டா மரமில்லா பெருவாழ்வு, அள்ள அள்ள அருந்த அருந்த தெவிட்டாதது. ஹிரண்மய, பொன்மயமானவர். அந்தரேன தாலிகி, அதன் உள்ளே இருப்பவர். ய ஏதஸ்தன இவாவலம்பதே. நல்லா சொல்றார். த ஏஷ ஸ்தன இவாவலம்பதே சேந்திரயோனி. இதுக்கு கருத்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டா, தாடையின் மத்தியில், தாடை, இந்த தாடை இருக்கு, தாடையின் மத்தியில் அந்த காம்பு போல உள்நாக்க சொல்றேன். அந்த ஸ்தன என்றா இடம் உண்டு. ஸ்தன என்பது இடத்தையும் சொல்லு. இங்க ஸ்தனம் என்றது மார்பு. தனங்கள் என்று சொல்லுவோம் மார்பை. அப்ப அந்த தனம், அந்த ஸ்தன இவாவலம்பதே, எப்படி ஒரு மார்பின் முளைக்காம்பு போல இந்த தாடைகள் இரண்டுக்கும் இடையிலே ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கு உள்நாக்கு. அதான் ஜ ஏஷ ஸ்தன இவாவலம்பதே சேந்திரயோனி ஜத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே. அங்கேதான் இந்த கேசங்கள், இந்த தலைமையர்கள் என்ற ஆழமான வேர் அது வரைக்கும் வருது. அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மெடிக்கல்ல தலைமையனுடைய வேர் வந்து இதோட முடிஞ்சுது. நீங்க சொல்றார் ஜத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே. இந்த கேசத்தினுடைய முடிவு. நான் நினைக்கிறேன் கேசத்தினுடைய ஹேர் லைனை சொல்றாரோ தெரியாது. இங்க இருக்கிற அந்த ஹேர் லைன் இருக்குது, பின்னுக்கு உழவு வரையும் தான் ஹேர் லைன் வருது. அந்த முடிவா இருக்க வேணும். கேசாந்தோன்றது அது தலைமை வேர் என்று சொல்வதை விட இது முன்னுக்கு தாடை, பின்னுக்கு அந்த நெட்டியில கேசாந்தம், அந்த நடுவில் அது தொங்கிக் கொண்டிருக்குது அந்த மடி. யோசிச்சு பாருங்க. இப்ப வட்டமாக பாருங்க, இங்கால தாடை, இங்கால ஹேலைன்,
அது வட்டமாக மார்பு தனம் போல இருக்குது. அதுக்கு நடுவுல உள்நாக்கு கீழே இப்படி தொங்கிக் கொண்டிருக்குது. மார்பிலிருந்து முளைக்காம்பு தொங்குவது போல. இது சரியா இருக்குது. ஏஷஸ்தன இவாவலம்பதே சேந்திரஜோனி ஜத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே வியபோக்ஷ சீர்ஷகபாலே. சீர்ஷகபாலே அது என்னது? அதுக்கு மண்டை சீர்ஷ கபாலம். என்றால் சொல்றார்கள் என்று கேட்டா அந்த மண்டை உச்சியை பிளந்து கொண்டு போகுமா? கீழே இங்கால இருக்குது, உச்சியை பிளந்து கொண்டு மேலே போகுது. போகைக்குள்ள உச்சியை பிளந்து கொண்டு போவது. இந்த புருஷன் போற பாதை இருக்கிற இடம், மற்றது போற பாதை. ஷீர்ஷ கபாலே பூரிஜக்னௌ பிரதிஷ்டதி. பூரிஸ் ஜக்னௌ பிரதிஷ்டதி பூவ இதி வாயௌ. பூ ரிஜக்னௌ பிரதிஷ்டதி. அவன் பூ என்று சொல்லப்படுற அக்னவ் என்ற அக்னி, இங்க பூ என்று சொல்லப்படுற ஓம் பூ புவர் ஸ்வஹா என்று சொல்லுகிறோமானே, அந்த பூ என்பது இந்த அக்னி. அந்த அக்னியிலே பிரதிஷ்டதி என்றால் அதனோடு ஐக்கியமாகின்றான். பிரதிஷ்டை என்றால் அதிலே பிரதிஷ்டை பண்ணப்படுகின்றது. பூ அக்னவ் அக்னியில பிரதிஷ்டதி. பூவ இதி வாயௌ. புவ என்கிற வாயுவில் சேருகின்றான். புவ என்கிற வாயுவில் சேருகின்றான். அப்ப அடுத்தது அங்கால வருது சுவரித்யாதித்யே. சுவ என்கிற ஆதித்யன்ல சேருகின்றான். மக இதி பிரம்மணி. மக என்ற பிரம்மத்திலே சேருகின்றான். ஆப்னோதி சுவராஜ்யம். அதுதான் அவனுடைய ஸ்வராஜ்யம். ஸ்வராஜ்யம் என்றா என்ன? உங்களோட சொந்த வீடு ஸ்வராஜ்யம். ஆப்னோதி இல்ல, ஆப்னோதி ஸ்வராஜ்யம். அவனுடைய சுய ராஜ்யமானது அதுதான். அதாவது உங்களோட வீடு வேறு. ஆப்னோதி மனசஸ்பதிம். மனதின் பதியாக. பசுவின் பதி என்று சொல்றோம், இது மனதின் பதியாக, மனதின் பதியாக உள்ள அந்த இடத்தை அடைகிறான். மனஸ்பதிம். வாக்பதி சக்ஷுஷ். வாக்பதி சக்ஷுஷ்பதி. வாக்குக்கும் பதியவர் தான். சக்ஷு என்பது பார்வை. சச்சு சிங்குவை துவக்கு என்று ஞானேந்திரியங்களை சொல்றது. வாக்குக்கும் பதி சக்ஷுஷ்பதி, கண்ணுக்கும் பதி. ஸ்ரோத்ரபதி, ஸ்ரோத்ரம் என்றது காது, காதுக்கும் பதி. விஞ்ஞானபதி, ஞானத்துக்கும் பதி. ஏதோ பவதி. ஏதோ சர்வாத்மகனாய். ஏதோ பவதி, எல்லாவற்றிலும் அது இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அது இருக்கிறது. ஆகாச சரீரம் பிரம்ம. இது முக்கியமான காரணம். ஆகாச சரீரம் பிரம்ம. பிரம்மத்துக்கு சரீரம் ஆகாசம். சத்யாத்ம பிராணாராமம். ஆகாச சரீரம் பிரம்ம. ஆகாச சரீரம் பிரம்ம என்பது பிரம்மசூத்திரத்திலையும் சங்கரர் எடுத்து காட்டுவார். இது நாங்கள் சிவலிங்க இது நடராஜர் விளக்கத்துக்கும் சொல்லுவோம். அதாவது சக்தி தான் ஆகாசமாக இருக்கிறாள் என்பதற்கு சொல்லுவோம். ஆகாச சரீரம் பிரம்ம. ஆகாசம் பிரம்மத்துக்கு சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சிதாகாசம் என்று சொல்ற இதுதான் பிரம்மத்துக்கு சரீரம் என்று சொல்றது. நாங்க தேவாரத்தில் சொல்லுவோம் உமையலாது உருவமில்லை. உமையலாது உருவமில்லை. சக்தி தான் இறைவனுக்கு உருவத்தை கொடுப்பது. அப்ப ரெண்டையும் மெட் கணக்கில் போட்டு பாருங்க. இப்ப ஆகாசம் சக்தி தானே. இது சைவத்துல பிரயோகம்.
சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சம்பிருத்தமம்ருதம். இது மனதுக்கு அபிருதமான சாந்தி, ஆனந்தம் எல்லாம் வருகிறது. சத்யாத்ம பிராணாராமம், பிராணனுக்கு அமைதியை கொடுக்குது. மற்றது அடுத்தது மன ஆனந்தம், மனத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. சாந்தி, சாந்தியை கொடுக்கிறது. சம்பிருத்தம் அம்ருதம், அழிவில் மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுக்கின்றது. இது பிராசீன யோக்யாபாஸ்ய, இது பிராசீன யோக்கிய, பிராசீன யோக்கியனே என்று கேட்டு, இது இது பிராசீன யோக்கிய, பிராசீன யோக்கிய, இது உபாஸ்வண்ட இங்கனம் உபாசிப்பாயாக, உபாசிப்பாண்ட பாவிப்பாயாக. இது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி தியானிக்கிறது என்பதை சொல்லுது. மொத்தமா சொன்னால் இதில் சொல்லுது என்னென்று கேட்டா, தாடைகள் பின்னிக்கு இருக்கிற ஹேர்லைன் வட்ட வடிவமான தனம் போல இருக்குது, மார்பு போல. அதுல இருந்து உண்ணாக்கு கீழே தொங்குது. அதிலே அந்த புருஷன் இருக்கிறான், அந்த புருஷன் இருக்கிறான். அப்ப அவர்தான் அதுதான் உச்சியை பிளந்து கொண்டு வெளியில போகிறார். இது பிளங்கவன் உச்சியை பிளந்து கொண்டு வெளிகிறவர் யோகிகளுக்கு, சிவ யோகிகளுக்கு உச்சி துளையினூடாக சுஷும்னா நாடி, சுஷும்னா நாடி என்ற ஒரு நாடி இருக்கும், பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? எங்களுக்கு 72,000 நாடிகள் இருக்குது எங்கள் உடம்பும் வெளியிலை. இதெல்லாம் வலைப்பின்னல்கள், ஆனா நரம்புகள் அல்ல. பல பேர் சொல்றது தேசம் நர்வ்ஸ். நாடிகள் என்றொன்ன இரத்த குழாய்களும் அல்ல. நீங்க வெட்டி பார்த்து பார்க்க இயலாது. சில பேர் அப்படியும் சொல்லுறது சோலர் பிளெக்சஸ், சேக்ரல் பிளெக்சஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள், சக்கரங்களையும் இதுகளையும். இது அது அல்ல. இதெல்லாம் வெட்டி பார்க்க முடியாது, ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது, ஸ்டடி பண்ணி பார்க்க முடியாது. இப்ப இந்த கூறுகளாக இருக்கின்றன. இது சுத்த மாயா கூறுகள் என்று சொல்லுவார்கள். எங்களோட உலகம் பிரகிருதி மாயா உலகம், பிரதி மாயா பாடி. இதுல இருக்கிற சுத்த மாயா உலகம் எங்களுக்கு தெரியும். சுத்த மாயா உலகம் ஒருவனுக்கு அலுவலகம், தலைமைச் செயலகம். அதன் கூறுகள் இங்கே இருக்கு. அதுதான் எங்களோட ஆதார சக்கரங்களை, நாடிகள். இந்த நாடிகள்ல பிங்களை நாடி வலது மூக்குக்கு வரும். அது எப்படி வரும்? இடதுகால் பெருவிரல்ல இருந்து தொடங்கி மேலாக அங்கட இடுப்பு புறப்பொறுப்பையில கிராஸ் பண்ணி, கத்தரிக்கோள் கிராஸ் பண்ணி அந்த மூலாதார சக்கரத்துல கிராஸ் பண்ணி வலது பக்கமாக நடுமுதுகோடு மேலோடு எழுந்து இப்படி மேல ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் அங்கே இருந்து திரும்பி வலது நாசி வழியாக வெளியில வரும். அது பிங்களை நாடி. இடகல நாடி வலது கால் பெருவிரல்ல இருந்து தொடங்கி வலது தொடையானூடாக மூலாதாரத்துல கிராஸ் பண்ணி அது இடது பக்கத்துக்கு அப்படியே இடது பக்கம் நேர மிதுகுத்தண்டோட மேல இதனோடாக இப்படி ஆக்ஞா சக்கரம் இந்த நெத்தியில இருக்கிற நெட்டி போட்டு தான் ஆக்ஞா, அது வரைக்கும் பிறகு அதுல இருந்து மீண்டும் வளைந்து திரும்பி இடது நாசியினூடாக வெளியில வரும். இதுதான் நாங்க பிராணாயாமம் செய்ய நாடி சுத்தி என்று எங்களோட மூச்சை இந்த நாடிக்குள்ளால் எழுப்பி, சுவாசத்துக்கு போற மூச்சு ஒரு பக்கம் இருக்கு, அது வேற. இது இன்னொன்று. அது எழுப்பி இந்த நாடி கூடாக செலுத்தி கீழே கொண்டு போய் பிறகு அங்க மூலாதாரத்துல வச்சு அங்க மடமாட்டி மற்ற பக்கத்துக்குள்ளால வலது பக்கத்துக்களால் எடுத்து இடது நாசி எடுத்து வெளியில விட்டு இடதால எடுத்து வலதால வெளியில விடுறது. இந்த மூலாதாரத்துல இன்னொரு நாடி தொடங்குது. அது நடுநாடி, சுஷும்னா நாடி. அது நேர மூலாதாரத்திலிருந்து தொடங்கி அது நேர இந்த 2 நாடிகளும் அதை சுத்தி சுத்தி இப்படி வரும், வளைஞ்சு. இது நேர அப்படியே போய் இந்த உச்சி தண்டு வரைக்கும் அதுக்கு அங்கால அப்பாலாயும் போகுது. சுஷும்னா நாடி, சுழுமுனை நாடி. இந்த நாடி கூடாக இந்த நாடி நேர போனாலும் அதுல இருக்கிற சின்ன தொலை ஊசி தொலை மாதிரி இருக்குது. அந்த ஊசி தொலைக்குள்ளால இந்த மூலாதாரத்துல இந்த முக்கோண சக்கரத்துல உறங்கி கிடக்கிற குண்டலினி சக்தி, அது சிவசக்தியின் ஒரு கூறு, அங்கே உறங்கி கிடக்குது.
பாம்பு போல இருக்குது, 3.5 சுற்று பாம்பு. அதை எழுப்பி இந்த மூலாதாரத்தை சொல்லுவார்கள் அக்னி குண்டம். அது முக்கோண குண்டம். முக்கோணத்துல இந்த கூர் வந்து பின்னிக்கு இருக்கு, இங்கால முக்கோண குண்டம். அந்த மூலாதாரம் தான் நீங்க ஸ்ரீ சக்கரத்துல இருக்கிற முக்கோணமும் கூட. அப்ப அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த 3.5 சுற்று அந்த அதை எழுப்புறதுக்கு அந்த அக்னியை மூட்ட வேணும். மூட்டுறதுக்கு இரும்பு கொல்லர் வந்து இப்படி காத்தடிச்சு கிணலை எழுப்புவினமே, அது மாதிரி இந்த பூச்சு பயிற்சியை செய்து அந்த கிணலை எழுப்ப அந்த பாம்பு அங்கே சுருண்டு இருக்கிற பாம்பு எழுந்து அந்த சுழுமுனை நாடியின் ஊடாக அந்த பிராணனோட அதால போக வரும். அந்த சுழுமுனை நாடுகளை பாம்பு போறதுக்கு அந்த பாதையை தயார் செய்ய வேண்டும். சுழுமுனை நாடிய அதுக்காகத்தான் இந்த மூச்சு பயிற்சியினூடாக அந்த நாடியினுடைய அடைப்புகள் எடுபடும். மற்ற நாடுகளிலும் அடைப்பு இருக்கு. சுழுமுனை நாடியில் இருக்கிற அடைப்புகள் முடிச்சுகள் என்று சொல்லுவார்கள். கிரந்தி, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, இந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்வட அதனூடாக பாதை திறப்பட அந்த இது வந்து எழும்பி வரும். அது ஆத்மாவினுடைய பாதையாக இருக்கும். அந்த ஆத்மா அதனோட வந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும். இதுல வர்ற ஆத்மா இங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வரைக்குள்ள ஒவ்வொரு அனுபவம் வரும். இதைத்தான் குண்டலினி யோகம் என்று சொல்றது. அது மேல வரைக்க ஒவ்வொரு அனுபவம், ஹார்ட்டுக்கு வரைக்கும் ஒரு அனுபவம், இதுக்கு வரைக்கும் ஒரு அனுபவம், ஆக்ஞாக்கு வரைக்க, சகஸ்டாரத்துக்கு வரைக்கியே அப்படியே அமுதம் தொட்டி அதெல்லாம் அந்த அனுபவம் எல்லாம் இருக்க, அதையும் தாண்டி அந்த ஆத்மா சுசுமன் நாடியாக வெளியே போறது உண்டு. நாங்கள் சிவபூஜை செய்பவர்கள் 2ஆம் தீட்சை பெற்று அதை செய்வோம். ஆத்ம சம்ரக்ஷணம் என்று இந்த ஆத்மாவை சுஷும்னா நாடியோடாக கொண்டு போய் துவதசாந்தம் அல்லது அதுக்கு அங்கால சோடசாந்தத்தில் இருக்கிற சதாசிவமூர்த்தியுடன் அடைக்கலமாக ஒப்புவித்துட்டு எங்கட உடலை நாங்களே தகனம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் கொல்லி மூட்டுறது எங்களோட உடம்புக்கு. என பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் செத்த விடதான். அப்ப கால் வலது கட்டை பெருவிரல்ல காலில் தான் அக்னி வைக்கிறது. வலது கட்டை பெரு அக்னியை எழுப்பி இந்த உடலை தகனம் பண்ணி ஒவ்வொரு நாளும். பிறகு அஸ்தி சஞ்சயனம், நீங்க பால் தெளிப்பீங்க, செத்த விட முடிஞ்ச பிறகு காடாத்தையும் செய்வோம். எங்கட இதுக்கு அங்கே இருக்கிற சிவத்திடமிருந்து அமிர்தம் தெளிப்பதாக அந்த பாவித்து அந்த சாம்பலுக்கு அது காடாத்தி போட்டு அதுக்கு பிறகு அதுக்கு சிவசரீரம் கொடுத்து எழுப்புறது. சிவசரீரம், சிவத்தை அடைந்தா சிவசரீரம் கொடுத்து திருப்பி எழுப்பி வச்சுதான் பூஜை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுக்கே சவக்கிரியை செய்கிறோம். இது செய்யக்குள்ள ஹோமம் செய்வோம். இதுக்கு முதல் இந்த ஹோமம் எல்லாம் இருக்குது. இந்த ஹோமம் செய்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அதே ஹோமம் தான் நீங்க அபரக்கிரியர்கள்ல சைவ குருக்கள் செய்ய பார்த்தா செய்வார்கள். ஓம் ஹாம் ஹம் சிவாயன, ஓம் ஹாம் ஹம் சிவாயம் என்று 108 தரம் சொல்லி அந்த மாவிலையாலே அள்ளி அள்ளி போடுவார். சில இடங்கள்ல அவரே செய்வார், சில இடங்கள்ல அந்த அபரக்கிரியை செய்கிறவரை செய்ய சொல்லுவார். அந்த ஹோமம் பண்ணி அந்த ஹோமம் முடிச்சு அப்புறம் அதுல இருந்து இது எரிச்சு இது செய்து ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. டெய்லி வி ஹேவ் இந்த கிரியை சிவபூஷையில. அப்ப இதனூடாக ஆத்ம சம்ரட்சணம் இது வந்து இதுல வரும். என்னென்னு சொல்றது, பூசையில சொல்றது இதுல இருக்க வருது இல்லை டக்கன். ஆதாரத்தாலே ஆதார சக்கரம் நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று உந்தி வர விமலற்கு இடம் அது என்று உந்தி வர நீகண்ட சாத்திரம். ஆதாரத்தால் இந்த ஆதார சக்கரனாக ஏறி வந்து நிராதாரம், ஆதாரம் இல்லாம இதுக்கு மேலே இருக்கிற சகஸ்டாரத்துக்கு மேலே இருக்கிற துவதசாந்தம் 12 அங்குலம், அதுக்கு அது எட்டலாக இப்படி துவதசாந்தம் 12 அங்குலம், அதுக்கு எட்டாம போறது சோடசாந்தம். அப்பாலுக்கு அப்பாலா என்று சொல்லுவோமே, அப்பாக்கா இருக்கிற அங்கே இருக்கிற சதாசிவமூர்த்தியை கொண்டு அடைக்கலங்க கொடுத்துட்டு இந்த உடலை உயிரை அங்க வச்சு போட்டு உடலுக்கு தகனம் பண்ணி அப்புறம் இந்த உடம்புக்கு அப்புறம் சிவசரீரம் கொடுத்து அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களோட உயிருக்கு சவக்கீரிய பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த உயிர் எங்களோட உடலுக்கு காடாத்தி எங்களோட பால் வெளிச்சு சாம்பலாக்கி எல்லாம் முடிச்சு பிறகு இந்த உடம்பை அந்த அதை சிவசரீரம் என்று புது சரீரம் கொடுத்து எல்லாம் சிவமயமாக அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்தியோஜான, ஈசானத்தால சிரசும் தத்புருஷத்தால முகமும் அகோரத்தால நெஞ்சும் வாமதேவத்தால வயிறும் இடுப்பும் சத்தியோஜாதத்தால அவயவங்களும் கொடுத்து மந்திர சரீரம் சிவசரீரமா பாவிச்சு அங்கே இருந்த ஆத்மாவை கொண்டு வந்து இங்கே வச்சு இதயத்தாமரைய மலரப் பண்ணி
இதயத்தானம் பண்ணி அதற்கு நடுவில் அந்த ஆத்மாவை வச்சு, அந்த ஆத்மா தான் லிங்கம். ஆத்மா சிவன் இல்லை, சிவன் இருக்கிற லிங்கம் பாவிச்சு அங்கே இருக்கிற மூர்த்தி மானாக சிவத்தை தியானித்து இதுக்குள்ள பூஜை செய்யற ஒவ்வொரு நாளும். அப்ப சிவ பூஜை செய்யறவர்கள் செத்த வீட்டுக்கு பயப்படுறதில்லை, துடக்குக்கு பயப்படுறதில்லை, ஆசாசம் இல்லை அரு நியமத்திற்கு. வீட்டில் ஒவ்வொரு நாளும் கொளுத்து காடாத்தி போட்டிருக்கிறோம். பிறகு எங்களுக்கு என்ன துடக்கு, எங்களுக்கு என்ன செத்த வீட்டு பயம். சிவ சிவா. அங்க இருதய தாமரையில மலர பண்ணி, அந்த இருதய தாமரைக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் அந்த ஹிரண்யமயம் என்று சொன்ன ஒளிமயமாக இருக்கு, பொன்மயமாக இருக்கு. அங்கே ஒரு புருஷன் உரைகிறான். அந்த புருஷன் போற பாதையை சொன்னார், இதை திளந்து கொண்டு போகுதுன்றார், பிளந்து கொண்டு போகுதுன்றார். அதைத்தான் சொல்றார், யபோக்ஷ ஷீர்ஷ கபாலே, சேசனுடைய உச்சி கபாலத்தை பிளந்து கொண்டு போகிறது. பூரிட் யக்னௌ பிரதிஷ்டதி, அது பூ என்ற அக்னியிலே போய் பிரதிஷ்டையாகுது. பூவ இதி வாயௌ, புவ என்ற வாயுவிலே போய் பிரதிஷ்டையாகுது. சுவரிட் ஆதித்யே, சுவ என்ற ஆதித்தன், இந்த ஆதித்தன் வந்து சிவசூரியன், அங்கே போய் பிரதிஷ்டையாகுது. மக இது பிரம்மதி, மக என்ற பிரம்மத்திலே போய் பிரதிஷ்டையாகுது. ஆப்னோதி சிவராஜ்யம், அதுதான் உன்னுடைய சிவராஜ்யம், உன்னுடைய வீடு, உன்னுடைய நாடு. பட்டப்பகல் போலொடு நாடங்கள் நாடே, பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே, அதுதான் எங்களுடைய சிவராஜ்யம். அங்கே சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உதிப்பதும் இல்லை. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கிறார். அதனுடைய அங்கு ராப்பகல் இல்லாதபடினால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே அங்கு பிரவேசிக்கிறார்கள். இது யோவானுடைய வெளிப்பாட்டிலையும் வரும். ராப்பகல் இல்லா வெட்ட வெளியிலே ரமித்திருப்போம் வா அருணாசலா, அந்த ராஜ்யம் அங்க போறது. இருந்தேனி காயத்தை எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, திருமூலர். அதுதான் எங்கட இடம். ஆப்னோதி மனசஸ்பதி, அதுதான் மனத்துக்கு அதிபதி. வாக்பதி, வாக்குக்கு அதிபதி. சக்ஷுஸ்பதி, கண்ணுக்கு அதிபதி. சோற்றுபதி, காதுக்கு அதிபதி. விஞ்ஞானபதி, அறிவுக்கு அதிபதி. ஏதத்ததோபதி, அது எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆகாச சரீரம் பிரம்மம், ஆகாசமே அந்த பிரம்மத்துக்கு சரீரம். இந்த ஆகாசம் ஜட ஆகாசம் இல்லை, இங்க இருக்கிற ஜட ஆகாசம் இல்லை. இது சிதா ஆகாசம், அறிவுமயமான ஆகாசம், பர ஆகாசம், பரலோகம், பர ஆகாசம், அது சக்தி. ஆகாசம் சரீரம் பிரம்ம, அது சக்தி. நடராஜர் உருவத்தில் இருக்கிற திருவாசைக்குள்ள இருக்கிற வெளி இந்த ஆகாசம். கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதர். கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். இதுதான் எங்கள் நாடு, நாடென்று படிச்சார். இதுதான் எங்களுடைய சிவராஜ்யம். சாந்தி, அங்க போன பிறகு உங்களுக்கு சத்யாத்ம பிராணாராமம். பிராணன் அங்கே அமைதி அடையுது, மனம் ஆனந்தம் அடையுது, சாந்தி அடையுது. சம்ருத்தம் அம்ருதம், மரணமில்லா பெருவாழ்வு அதுதான். பிராசீன யோக்கியனே, இப்படி உபாசிப்பாயாக. இதி உபாவாஸ்ப, இப்படி பாவனை செய்து பார்ப்பாயாக. வான்முகில் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம். அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். இது முடிச்சா அடுத்த சிவ பூஜை செய்யலாம். சிவ சிவா. இப்பதான் விளங்குது பெரியவர்கள் ஞான பூசை என்று இதை சொன்னார்கள். சும்மா இருந்து கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறதெல்லாம் அதுல படிச்சு கொண்டு போக, அனுபவிச்சு கொண்டு போக, அந்த பூசை செய்து கொண்டு வரவர்களுக்கு இந்த அனுபவம் வரும் இல்லையா? சிவபூஜை செய்கிறவர்கள் இதை நல்லா அனுபவிச்சு வாசிச்சு அந்த அனுபவத்தை திருப்பி ஒருக்கா மீள பெறுவார். அதுக்குத்தான் பூசை கட்டாயம். ஆத்மீகத்துல அந்த
பூசி எடுத்துக்கொண்டு அதை செய்து கொஞ்சம் பழகிட்டு பிறகு இதை படிக்கக்குள்ள இது இன்னும் இன்னும் நாங்கள் அடுத்த பரிமாணத்துக்கு அப்படியே கொண்டே விடும். சிவா நல்லது. நாளைக்கு புதன்கிழமை இல்லை, நாளை இன்றைக்கு என்ன வியாழக்கிழமை நாங்கள் எங்களுடைய யோகர் சுவாமி யோசுவாமியுடைய நச்சிந்தனையோடு சந்திப்போம். நல்லது. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. சிவகுமாருக்கு இன்றைக்கு கொஞ்சம் குரல் பெட்டரா இருக்கு.